தெளிவா சொல்றேன். கிலோ 60 தானே. நீங்க அதுலயே போடுங்க, நான் போட்டுக்கிறேன். எப்படி வேணா மாத்தி எடுத்துக்கங்க அப்படியே சொல்றேன். ஒரு சுரக்காய் இருக்கு, நாட்டு சுரக்காய் இருக்குது. நாட்டு சுரக்காய்னா இது எப்பயாச்சும் கிடைக்கும். இது எடுத்து தம்பி நல்லா இருக்கும். உருண்டைக்காய் எடுத்துக்குமா? டேஸ்ட் நல்லா இருக்கும். வேலைக்கு எங்கே போகலாம்? 4 பேர் சாப்பிடலாம். வேலைக்கு நாளைக்கு போயிடலாம். வேற என்ன? இங்கே பார்த்துக்கோ. இப்படி 2 கிலோ. 2 கிலோ. தம்பி ஏட்டி ஊட்டியா? நம்ம ஊட்டிதாப்பா. போதுமாண்ணா, 1 கிலோ போதுமா? ஊட்டி நீ பார்த்து பொடி. அப்புறமா தண்ணி கூட பேசுவியாமா? காய் 2 கிலோ, வெங்காயம் 1 கிலோ போட்டுக்கலாம். தக்காளி போடலாம். இது 1/2 கிலோ 40 ரூபா. தக்காளி 30 ரூபா. தக்காளி 30 ரூபா. வெளியில வாங்கிக்க. ஊட்டியில விலை இங்கெல்லாம் கம்மி தானே. காயா போட்டுருங்க உங்களுக்கு. டேவே 2 கிலோ போட்டுட்டா. கிலோ 1 கிலோ 30 ரூபா. 30 ரூபா. 2 கிலோ. கிலோ 50 ரூபா. சாப்பிடலாம் அப்புறம் அள்ளிக்கலாம். 2 கிலோ போட்டோம். இவ்வளோ கணக்கு வச்சுக்கோ. 2 கிலோ காய் 120. பட்டாணி ஒரு 40. வெங்காயம் ஒரு 40. 200. இது ஒரு 60. 260 ஆச்சா? இது ஒரு 40. 290. 260, 30, 290. நல்ல நல்லது. அவருக்கு தானே நான் வாங்குறது. இப்போ எனக்கு அவருக்கு தான் வாங்குறது. இப்போ அவருக்கு தனியாக 2 கிலோ போட்டுடலாம். 1 கிலோ போட்டுடலாம். எனக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறது 2 பேருக்கு 2 பேரும் ஒரே வீடா அம்மா? அது 290, 390 ஆச்சு. 390. கீரை ஒரு 50. 440. 440. கொண்டாக்கி இப்போ ரெண்டிகிட்டே இருக்கிறீங்க. ஏதோ ஒன்று எடுங்க. இல்லை, இது ஒரு மாதிரி இருக்கு. அது ஒன்றும் ஆகாது. பாதி இதை கொஞ்சம் கூட தான் போகும். இந்த 40 ரூபா உங்களுக்கு எடுத்துக்கா. அது எடுத்துக்கோங்க. இந்தாங்க. விரட்டிட்டு இருந்தால் அது குணம் ஆகிடும். ஞாபகம் கலைக்கணி ஒரு கட்டு கூட கலைக்கக்கூடாது. கலைக்காமல் எடுக்கணும். அது ஏற்கனவே இறங்கி குணம் ஆகி போயிடும். கை பட்டு சூடாயிடும். வரும்போதே குடிச்சு வந்துடுறீங்க. அங்கே என்ன பண்ணுறான்? பங்காளி வெளியே வரல. 4 நாள் வரல. காலையில் மார்க்கெட் போனால் இதே தம்மக்கார பரவாயில்ல. என்னெல்லாம் பண்ண வேறு எவனா வராமல்
அந்த பழம் வெட்டுவாங்க. ஆனால் அந்த பழம் வெட்டுவாங்க கூட்டிட்டு தலைவர் பிள்ளைக்கு அதுதான் எடுத்துருவாங்க. நல்லா யோகி மாதிரி எப்பயுமே யோகி மாதிரி நல்லா அப்போ நல்லா தான் பயந்து இல்லைங்களா இங்கே ஏர் ஊற்றிருந்தா பாரு யாரு ராணி அவள் போய் தூண்டி விட்டுருக்கான். யார் இல்லை ஓடி விட்டு ஒரு 2 பேர் சேர்த்து போயிட்டாலும் வேறு யாரு சேர்த்து போயிட்டா இவங்க சேர்த்து போயிட்டான். இல்லை சண்டை நடக்கிற அன்னைக்கு அன்னைக்கு வந்து அவங்க கூட ரொம்ப நேரம் பேசியிருந்தேன். திண்டுமலை ரொம்ப நேரம் பேசியிருந்தேன். யாரு ஸ்ரீராம். அதுக்கப்புறம் தான் 2வது நாள் கழிச்சு இவங்க கூட சண்டைக்கு வந்தான். நைட்டு சண்டை, காலையில் அவங்க வீட்டுக்கு வந்தான். எங்கள் வீட்டுக்கு வந்து பையனை கூப்பிட்டு அடித்து ரிமாண்ட் பண்ணு. இது எல்லாத்துக்கும் காரணமும் இப்போ தான் மெயின் காரணம். அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணசாமி அதுக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணசாமி சொல்லி விட்டது. அந்த ஆப்போசிட்டில் விட்டு இப்போ செத்த மாதிரி யாரு வெங்கட்ட அந்த கத்திரிக்க பையன் பெரியவன். அவன் பேர் என்ன? அந்த ஆள் தான் சொன்னது. நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது. அன்னைக்கு நான் எதாச்சுமா மாத்திரை வாங்குறதுக்கு வந்தவன். நம்ம அப்பா உடம்பு எல்லாம் படுத்துருந்தது. நான் வண்டியை பிடிச்சிருந்தேன்னா இது வண்டி நெத்தி எதோ போடாது வண்டியெல்லாம் போட்டாதெல்லாம் இல்லை பிள்ளைவட்டியில் போட்டு அப்படி இல்லை ஞானெலாம் போட்டுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எல்லிக்கொண்டே போடாமா பாட்டினா லோக்கல் மடிக்கிட்டேன் மழையிலே கொண்டு வச்ச முடியாது ஊருக்கு கொண்டு மழை அப்படி இருந்தது. அதுக்குள்ளே நான் மேலே போயிட்டு கீழே வர்றதுக்குள்ளே சட்டையாகி போயிடுச்சு. நீங்கள் தானே வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு நான் கூப்பிட்டு வந்து மெடிக்கல் போயிட்டு வந்துட்டேன். நான் மெடிக்கல் சட்டை போடும்போது நான் இல்லையே. அப்போ நீங்கள் எல்லாம் வந்து சண்டை போடும்போது நான் இருக்கேன். நான் மெடிக்கல் போயிட்டு ரிலீஃபில் போயிட்டு வந்து பிறகு தான் வந்தது. அப்புறம் வரும்போது நீங்களே சண்டை போட்டிருக்கும் போது தான் வந்து உங்களுக்கு வேலைக்கு விட்டு உட்காந்துருந்தேன். வந்தோன்னு சொல்லிக்கிறேன். உங்கள் அம்மாவுக்கு யாரை கட்டுற வண்டிங்க பையன் கட்டுறேன். அவனோட வெயிட் எல்லாம் கேட்கலாம். இப்போது 4 நாள் முன்னாடி செருப்புள் தாடி வாங்கிருக்கோம். பையன்கிட்ட அடி வாங்கினதுலேருந்து செருப்புள் தாடி வாங்கிட்டு இருக்கிறாம. யாருக்கிட்ட? கார்மனை பாபு விட்டு அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. செருப்பு செருப்புலையே அதை சாந்து எப்படி மண்டபம் சாந்தில் அது 3 நாள் வெளியே வரல. அது 4வது நாள் இன்னைக்கு கட்சி கொடுத்தது போல முனிசிபாலிட்டி கொடுத்தது போல வசூலுக்கே போல 2 மார்க்கிட்ட அவன் தான் எடுத்துருக்குறான். நான் தம்பி எடுத்து கொடுத்துருக்கேன் போல. நல்லா பண்ணலாமா? ஒரு பட்டை வீடு இருக்கு. அதை வேலையோட முடிச்சிடுவாங்க. நாங்களே முடிச்சிடுவோம். இந்த டைமில் பசங்களை யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. டிஎம்கே கட்சி ஒரு பெரிய கட்சி. அதில் போய் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் சிலர்லாம் பண்ணலாமா? நீ சொல்லு. நீங்கள் பெரிய மனுஷன் சொல்லு. அவனை சும்மா தூங்குறவனை நான் தான் கூட்டு வந்து விட்டு அவனை கவுன்சிலர் ஆக்குனது. என் பதவிக்கே தலை கல் வச்சா சரி அது பரவாயில்ல விட்டேன். கவுன்சிலருக்கு அதே நானே கொடுத்தேன். இப்போ ஒன்றும் வேண்டாம். நாங்கள் அந்த ஊரில் எவ்வளோ கஷ்டப்பட்ட குழந்தைங்கள வச்சு நீ பார்த்தியல்ல சொல்லு பார்க்கலாம். இந்த குழந்தைங்கள வச்சு என்ன கஷ்டம். கீரை சம்மந்து, பப்பாளி சம்மந்து, காய்கறி சம்மந்து. ஜம்பு பையன் கூட வேற கூட கேட்டேன். வண்டியில் வச்சு போல வண்டியில் வச்சு போல எல்லாரும் இதெல்லாம் பண்ணிட்டு வச்சாரன். வண்டியில் என்ன கொண்டு வச்சாமாமா நீ வண்டி ஏற்று கேஸ் ஆகிக்கிறீ அப்படின்னா நீ கம்மனே இருக்க மாட்டியா அப்படின்னு. நான் நீ ஆப்போசிட்டாக பேசிட்டு போடுற நீ இதுக்கு மேலே உங்களோட பேச முடியாதுடா. பாவத்தை அவன் அனுபவிக்கணும் அனுபவிச்சு போவாங்க. அதே குடும்பமே கத்த போட்டுக்கிறாங்க. பையன் புள்ள குடும்பம் பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லிட்டு என்ன கஷ்டம் அந்த மழையில தொழில எனக்கு கை கால் வராம அந்த குழந்தைகளை வச்சு அதை வச்சு கத்த போட்டுக்கிறாங்க. சும்மா நம்ம போய் வண்டி வேற ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஊரே வண்டி நிற்கிது. இந்த வண்டி நிற்கிறதுக்கு உங்களுக்கு என்னடா தொலையா போச்சு உங்களுக்கு அப்படின்னு பரேஷனாகி கேட்க மாட்டேன்ட்டானுக்கு. எல்லாம் பணம் திமுரு. அண்ணாத்தி தண்ணி அடிச்சு வந்துக்கிறானா? அண்ணாத்தி வந்து பையன் பிடிச்சி அடிக்கிறான். அது மண்ணை மண்டே போட்டுறா. அப்புறம் பையன் சும்மா இருப்பானா? ஒரு வயசு பையன் சும்மா இருப்பானீங்க சொல்ல. அடுத்ததெல்லாம் தப்பாட்டாங்க சொல்லவே இல்லைன்னா நான் அவங்ககிட்ட.
மாதிரி பையனை இன்னைக்கு அவன் பையன் தம்பிக்கார கோடீஸ்வரர் ஆயிட்டான். நீங்கள் 2.5 லட்ச ரூபா கடன் 2.5 லட்ச ரூபா 1 ரூபா 2 ரூபா 2.5 லட்ச ரூபா கோர்ட்டு வக்கீல் ஃபீஸு இங்கேருந்து கார் 4 தடவை கோயம்புத்தூருக்கு கரெக்டாக ரம்ஜான் நோட் பண்ணி அடிச்சிட்டான். விடிஞ்சா ரம்ஜான் கவர்மெண்ட் லீவு சரிங்களா. 7 நாள் பையனை வெளியே எடுக்க முடியல. 7 நாளில் 3 நாள் இங்கேருந்து கார் வச்சு போய் பார்க்கவே முடியல பையனை. அங்கேயே லீவு. ஒரு ட்ரிப்புக்கு 2,000 ரூபா வாடகை. அவன் அப்படி நாய் இவனுக்கு எடுபடி வேலை செஞ்சுட்டு இருந்தானுங்க. அந்த தாயோடைய பையன் பண்ணதுதான் யாரு அது எஸ்ஐ பண்ண வேலை தான். அவன் பேரு செல்வநாயகம். அந்த தாயோடைய ஒரு பர்மிஷன் வாங்குறதுக்காக இந்த வேலை பண்ணிட்டான் தேவடைய பையன். அப்படி அந்த தேவடைய பையன் பண்ணதான் பையன் லாக் வண்டி வண்டி அன்னைக்கு வண்டி கேஸ் போட வேண்டியதே இல்லை. அவனே நான் அப்போ சொல்கிறேன் ஐடியா கொடுத்துருக்கான். வேணாம் கொலை பண்ணுறவங்க வண்டியெல்லாம் இப்போ தான் எடுத்து டிவி கூட காட்டிகிட்டு இருக்கிறாங்க. வண்டி ஏதோ லாக் ஆச்சுப்பா மாட்டி வாங்கடா வேணாண்டா அதை பாவத்தை நம்ம எடுக்கிறா ஏதோ நடந்து சண்டை நாங்கள் போட்டு தண்ணி அடிக்காமல் சண்டை போட்டோமா ஊரெல்லாம் போய் வம்பிழுத்தோம். அப்படி இல்லைண்ணா நாங்கள் வெளியே நின்று சத்தங்கத்தை போட்டது போல உள்ள தூங்கிட்டு நீ வந்து ஏதோ நடந்துச்சு. நாங்கள் தண்ணி அடிச்சு ஊதாட்டனை பண்ணியாச்சு ஊரோட போய் நீ போய் அந்த வண்டியெல்லாம் வேணாடா வண்டி கேஸ் கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. அவன் திசையை போட்டது தான் கேஸ் ஏசை. அந்த வண்டி பையன் ஏற்றிட்டான்னு சொல்லிட்டு வண்டி ரெக்கவரி பண்ணாங்க பார்த்தியா அது அவன் பண்ண வேலை எஸ்ஐ பண்ண வேலை. அப்போ நான் சொல்கிறேன் வேணாம் ஏதாவது பையன் மேலே ஏதோ ஆச்சு ஒன்று அடிச்சுட்டான் ஊர் மனுஷன் வந்துட்டானுங்க கேட்டானுங்க சரி செஞ்சு நாசமாக போட்டு அது கூட போனால் போட்டு ஒரு 4 நாள் உள்ளதான் போயிட்டு வந்தேன் அனுபவம் வாங்கிக்குவேன் வெளியே வந்து அப்படின்னு வண்டி மேலே போடாதீங்க வண்டி மேலே போட்ட பாவத்தையெல்லாம் கையில் இருந்தாதீங்க அப்படின்னு. அப்புறம் தான் வண்டி இந்த கடை கை வச்சான். கடை எடுக்க சொல்லலாம் அவன் சொன்னான். அப்போ அவங்ககிட்ட சொல்கிறேன் வேணாம் சரி அவங்க எங்களோட தான் தண்ணி எடுத்துருந்தேன் பிளாக் தண்டரில். அப்பயே சொல்கிறேன் வேணாம் அதெல்லாம் பாவங்க வெளியில் ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க ஏதோ நடக்கிறது நடந்தாச்சு அவன் பேச்சு கேட்டு இவன் பேச்சு கேட்டு ஊரில் இருக்கிறவன் பேச்சு கேட்டு எல்லாம் பண்ணுது. இது மனுஷங்க என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைண்ணா. மேல ஒருத்தனுக்கு அவன் பதில் சொல்லியே ஆகும். யாராரு எங்க பையனை கை வச்சாங்களோ எல்லாரும் பதில் சொல்ல. அதனால இந்த வருஷமே எல்லாம் செத்து போயிடுவாங்க. நீங்க வேணா பாருங்க அவரே வட்டி விடுறாருப்பா அவரே சொல்றாரு வருஷமே எல்லாம் செத்து நாசமா போறாரு. நான் எந்த சண்டைக்கு போகல ஆனா செத்து போயிடுவாங்க. 2 பேருமே செத்துட்டானுங்க. இவர் வந்து சொல்லிதான் எனக்கு தெரியும். அவர் அங்க என்ன நடக்குதோ இவரே வந்து என்கிட்ட சொல்றது. இப்போ ஒருத்தர் நிறுத்தாமே இருக்கிறாங்க. இப்போ போய் பொம்பளைக்கு ஒரு பொம்பளை கூட்ட போய் பண்ணி பசங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச இடம் நீங்க புதன்கிழமையா சனிக்கிழமை நீ ஸ்டாலின் ஜெயிக்க மாட்டேன் நாசமா போக போகுது. விஜய் வேற போறா இவங்களுக்கு எல்லாத்தையும் ஆப்பு வைக்க போற பாரு. யாரா போறாங்க எனக்கு வந்து பக்கா துரோகம் பண்ண அந்த யாரு எஸ்ஐ பேருனா செல்வநாயகம். கொண்டாட்டி வந்து என் பையன் விட்டு வேற சத்தம் போடக்கூடாதுன்னு நிறுத்தி அதெல்லாம் முடிஞ்சு போன கதை ஆண்டவனுக்கு அதையும் பேசிட்டு இருக்காது மெண்டல் ஆயிடுவேன். இருந்தாலும் உங்க பையனை பிடிச்சி அடிக்கும்போது எவ்வளவு வேதனை. ஜட்டி கழட்டிட்டு வெறாமத்தோட அடிச்சு அவனுக்கு அவ்வளோ திமிரு கூதி அந்த தேவடைய பையனுக்கு திருநெல்வேலிக்கார தேவைக்கு சொல்லுங்க. அங்கே வந்து என்ன எழுதி கொடுக்குறாங்க மீனாட்சியில் கடை போடக்கூடாது எழுதி கொடுத்தாங்களா இல்லையா? நீங்கள் தான் பக்கத்தில் இருந்தீங்களா? அப்போ அதெல்லாம் நான் கேட்டேன். நான் வேணாண்டா பொல மனம் போட்டுறாதீங்க குடும்பமே கஷ்டப்படுது. இந்த ஒரு வண்டி வச்சு தாண்டா எல்லாமே தொழிலே ஓடிட்டு இருக்குது. அதில் போய் சரக்கு எடுத்து வர்றாங்க. அது அப்பம் பிள்ளையும் பொண்டாட்டி பிள்ளையும் எல்லாம் 4 பேர் கஷ்டப்படுறாங்க. எதுடா தேவையில்லை ஆச்சு போச்சு இந்த கேஸ். அது நீ என்னமோ 100கார வந்துட்டானு கேஸை போடுறேன். நீங்கள் பையன் மேலே கேஸை போட்டு போயிருங்க. வண்டி மேலே எல்லாம் ஒன்றும் போடாதீங்கண்ணா. வண்டி கேஸ் சேர்த்தானே அவங்க சேவ் பண்ண வேலை தான். பையன் மேலே என்ன கேஸ் வந்துச்சு? தூங்கிட்டு இருந்தவன் நீ தானே வந்து எழுப்பி கூட்டி போய் அடிச்சா? நீங்கள் வந்து எழுப்பும்போது நாங்கள் தூங்கிட்டு இருந்தோமா என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நான் அதான் அவன்கிட்ட சொன்னேங்க. அட பரதேசி நீ போய் கேட்டிருந்தேன்னா கூட பிரச்சனை இல்லை. நான் டெய்லி அது 2 பேர் வாசப்படி அந்த வாசப்படி இந்த வாசப்படி போகிறேன் இந்த வாசப்படி அந்த மாதிரி போகிறேன். அவங்கள பழக்கம் தான் இருக்குது. என்ன எதுக்கூட கோத்து விட்டு நீ இப்போ சாகடிக்கிற? இந்த நம்ம செஞ்சதே பாவத்துக்கு நான் நேற்று அனுபவிச்சுக்கிறேன்.
நான் அம்மா படுக்க வச்சு இதெல்லாம் பார்த்து உன்னது எதுக்குடா தேவையில்லாத வேலை. அப்போ வண்டி கேஸ் போடுறான்னு சொல்லி பார்த்து ரொம்ப போராடி பார்த்து வண்டிகள் மேலே கேஸ் போடாதீங்களா, வண்டி ஏற்றுனான்னு சொல்லி வண்டி ஏற்றுட்டான்னு சொல்லி கேஸ் போட்டீங்கன்னா பையன் லைஃபுக்கு கொஞ்சம் கஷ்டம், வண்டிக்கு கஷ்டம், வண்டியில் டிவி விடாது. அந்த வண்டி டிவி கட்டுறது அவங்களாம் கஷ்டப்பட்டு தான் கட்டிட்டு இருக்காங்க குடும்பம். இன்னைக்கு வரைக்கும் வண்டி புக்கு வந்து கோர்ட்டு இருக்குது. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுவோம்? விற்க முடியுமா? ஒரு இடத்துல போய் ஒரு ஆத்திரத்துக்கு படம் வாங்க முடியுமா? அதை சொல்லி அவங்க கேட்ட அந்த வண்டிக்கு போட்டு லாஸ்ட்டில் ஒத்துக்க மாட்டேன்ட்டானு. நான் நம்ம முடிஞ்ச அளவு போராடி பார்த்தேன். ஆனால் கேஸாம அடிச்சான்னு சொல்லி கேஸ் கொடுத்துருங்கள, அந்த கேஸோட முடிச்சுக்குங்க. வண்டி கேஸே விட்டுருங்க, வண்டி கேஸ் கொடுக்காதீங்களா. வண்டி கேஸ் வந்து கொலை இடிக்க வந்தான்னு சொல்லி அந்த அண்ணன் கேஸ் கொடுத்துறாருங்க, இந்த ஸ்ரீராம் அண்ணன். ஆனா அந்த வண்டியிலேயே அடிபட்டு சாவல். வண்டியில என்ன இதான் சேர்த்துருவோம் சீக்கிரமா. இல்ல நான் என்ன சொல்றேங்க, அது போய் சொல்லக்கூடாதுங்க. அப்படியே அது உண்மை ஆகி போய் இல்லடா, நான் தலையை அடிச்சுட்டு அடிக்கிட்டு பேசல. வேணாண்டா இவரு வந்து சொல்றாருமா, நான் பக்கத்துல இருக்கேன். வேட புள்ள ஏக்கல எத்துமான்னு அப்படி பேசுறாரு அவங்க பாஷையில. நீ அதுல பாருங்க, அதுலயே தான் சாவார். வேணா பாருங்க, நீங்க அவ்வளவு தூரம் நீங்க சொல்லி தக்குறீங்க. இது இங்க இருக்குதுல, இது முன்னாள் கசாப் கூட அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் அடி போட்டது சிராமு. அப்புறம் அடி போட்டு கொண்டு போய் கோயம்புத்தூர்ல போட்டு ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணி என் தம்பிக்கார கூப்பிட்டு வந்தேன். ரெண்டாவது போய் ஜிவியில் ரூம் போட்டு பப்பில் வழி லாக் பண்ணிட்டான், டோர் லாக் பண்ணிட்டு மேலே எல்லாம் டிவி எல்லாம் உடச்சி மேலே இருந்து கீழே விழுந்து அவன் என்னன்னா இந்த இடத்துல கடை போடக்கூடாதுன்னு இந்த பொம்பளை ஏவி விட்டா. யாரு? இந்த ராணிக்கு கடை போட்டிருந்தா பாரு, அவ ஏவி விட்டது தான். விட்டு தான் வந்து இப்போ பிரச்சனை பண்ணது ஸ்ரீராம். இல்லைன்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அவன் பேர் என்ன அவன் மணி சத்தம் போட்டல, மணி வாயாடி மணி பாரு நாற்றம் முடிச்சுட்டு 2 பசங்க சோறு போடாம சாகட்டு உட்காந்துக்கிறாங்க. ஒருத்தர் வந்து அனாமத்தா ஒரு துரோகம் பண்ண அப்படிதான். நான் யாரையுமே துரோகம் பண்ணக்கூடாது. வாயாடி மணி அவளை வாயடிச்சு எப்படி நீ கை வைக்கல தம்பி அப்படி என்னவா 2 பசங்க ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்குதுங்க. சோறு போடுறது இல்லை. அதான் இப்போ ஒரு பதவி இருக்குன்னு இந்த மாதிரி வேலையில் ஒருத்தர் குடும்பத்தை வந்து இப்படி சித்திரவதை பண்ணுறது தப்பு தானே. நான் நினச்சேன் நான் இந்த வேலையை எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியும். என்ன முடியும்? அன்றைக்கி என்ன பண்ணிட்டான்னா ரெண்டாவது நாளுக்கு நான் கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டில் போய் இவங்க காலில் விழுந்துருக்கான். என்ன அதுக்கு முன்னாடி என்ன நடந்து சொல்லிடுமா? வந்து என்ன சொன்னார்? இல்லை கோர்ட்டில் வந்து என்ன சொன்னார்? அதையும் சொல்லு. என் கால் விழுந்தாங்க அப்படின்னு சொன்னார். இல்லை வரல. வந்தா தானே வரலன்னா நான் வந்துட்டு சரி அவங்க வருவாங்க. ஃபோன் பண்ணி வரட்டுங்க. இங்கே வச்சிருங்க. பேட்டரி மட்டும் இல்லையா தாக்குனா? கொஞ்சம் தூக்கு சளி தள்ளி வைங்க. பண்ணது நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம நினச்சிருந்தா என்னென்னலாம் பண்ணி விட்டுருக்கலாம் தெரியுமா? வேலையெல்லாம் பண்ணி விட்டுருக்கலாம். கடவுளே எல்லாத்துக்கும் தண்டனை கொடுப்போம். வேணா தண்டனை இப்போ உங்களுக்கெல்லாம் பண்ணுறது கம்மி, என்ன பண்ணதெல்லாம் நிறைய பண்ணிட்டான். என்ன அப்படியெல்லாம் பண்ணிட்டு இப்போ அந்த அந்த இதில் எல்லா சூரத்தில் இருக்கிறான் பாரு ஒருத்தன், அந்த ரவி குமார் ரவி இல்லை குமார் ரவி, அந்த குமார் அந்த பைக்கை பயணச்செல்லாம் பண்ணுறான்ல, அந்த குமார் அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கானுங்களே, அவங்க கூட சேர்ந்து அவதூறு பண்ணிட்டு இருக்கிறான்.
என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் சொல்லியும் பார்த்துட்டேன், அவதூறுலாம் பரப்பிட்டு இருக்காது, இது உனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியும் பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறான். தண்ணி போட்டு இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ நான் சொல்கிறது சரி, அவதூறு நீ பரப்புற, ரைட், ஓகே. எவிடன்ஸ் கேட்டால் அப்படி கொடுப்பேன். 4 பேர்த்து பொய் சாட்சி கூட்டிகிட்டு வரோண்ணா. இப்போ மாட்டிருக்கிறதுல புல்லுக்கு மாட்டிட்டு இருக்கிற, வீட்டு விட்டு வெளியே வர்றதில்ல. 4 நாள் ஆச்சு. எந்த புள்ள அது? அது இன்னும் எந்த நாதேடி வச்சுட்டு இருந்தானோ எவ்வளோ போகணும் காட்டுறது. 97 அது என்ன போக மாட்டேங்குதாம்மா. மண்ணை போட்டான் அவன், மண்ணை போட்டு அவன் நிம்மதி, நான் பொழைக்க மாட்டான். 97 89 68 60 65 அங்கே வந்து ரங்கசாமி வேற என்ன பேர் வந்துக்கு பாருங்க. அது பக்கத்தில் இன்னொரு நம்பர் இருப்பாங்க இல்லையா? சரி போடு அதுதான் வந்துடுமா, வந்துடும். நமக்கு தான் கட் பண்ணி வச்சுக்கலாம். ரங்கசாமி மயில் ரெண்டுமே நம்ம நம்பர் தான் போட்டு வச்சுக்கலாம். அப்போ ஜெய்வாங்க நான் சொல்கிறேன். பா என்னம்மா நான் கிளம்புறேன். தள்ளி விட்டேன், 14 தான் இருக்கு. சூப்பர் காய். வந்துருங்க, மறக்காம போட்டு வச்சாச்சு. எங்க வைக்கிறீங்க? வைக்கிறேங்க, கோஸ் மேலே வைங்க. கோஸ் வைக்க வேண்டாமா? பப்பாளிங்களா? கிலோ 50 ரூபாய்ங்க. அண்ணா அது ரெக்கார்ட் ஆகிட்டு அமௌண்ட் அவ்வளோதான் இருக்கா? நாங்கள் ரெகுலராக வாங்குறவங்க தாங்க. ஆனால் தெரியும் நீங்கள் வந்தோன்னே என்ன அப்படியே போயிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சேன். அங்கே கொண்டு நிறுத்திட்டோம். சரிங்க. அதில் ஒரு பழம், 2 பழம். அந்த பழம் இல்லைங்களா? பழம் இல்லை, அதில் காய்ங்க. ஆனால் இதுதான் நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது எடுங்க, அது பக்கத்தில் இருக்கிற எடுங்க. நீல பாக்கில் எடுறாச்சு. நீல அதோட நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து விதையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இதில் விதை இருக்கும். அது பக்கத்தில் குண்டு ஒன்று இருப்பா, அது எடுங்க. ஆறு கிலோ பெரிய கவர் போடு ஃபஸ்ட்டு. பெரிய கவர் போடு. அண்ணா 6 கிலோ இருக்குண்ணா அந்த கவருங்க. போட்டுடுங்க. கவரில் போட்டால் தான் தெரியும். கவரில் போட்டு இன்னொரு பழம் தனி கவரில் போடுங்க. பப்பாளி கிலோ 50 ரூபா. பப்பாளி தக்காளியா? பப்பாளி ஆமாம், கவரு கிடைக்கிறது. காய வெட்டலைங்க, காய வெட்டுறது அது ரொம்ப பொடி, அவருக்கு செட் ஆகாது. எவ்வளோ வேணுங்க? என்ன 300 ரூபா? 6 கிலோ. சரி 20 ரூபா கம்மி இருக்குண்ணா. பப்பாளி கிடைக்கலண்ணா, ரொம்ப டிமாண்டு. இந்த 250 இருக்கு. 220 இந்த பப்பாளி கொஞ்சம் எடுத்து வச்சு அதுலேயே அடிக்க விடும். 220. நான் பார்த்தேன், என்னமோ சார் வேற ஏதோ ஜோலி போங்க. சரி ஓகே, நன்றிங்கண்ணா. ஓகேங்களா? எத்தனை கிலோ?
14 கிலோ 14 தானே? ஆமாம். என்ன சாப்பிட்டீங்க? யாரு என்னை விட்டு என்ன சாப்பிட்டு இருக்கிறீங்க? ஐயோ இந்தாங்க, சாப்பிடுங்க. இது பின்னாடி வச்சுங்க. அப்படியே அப்படியே வச்சிருங்க. சரி 20 கிலோ உங்களுக்கு இதாக இருக்கும். போய் தள்ளி பாக்ஸ் அப்படி தள்ளி விட்டு இது அந்த தள்ளி வச்சு உட்காருங்க. அவரே உட்காரு. அண்ணா குடிண்ணா உட்காருண்ணா. உட்கார். அதான் அந்த பிரச்சனை சொன்னேன்ல பங்களாமேட்டில். சொன்னீங்க. யார் பண்ண தப்புன்னு இவர்கிட்ட கேளுங்க, அவர் கரெக்டாக சொல்லுவார், எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். தூங்கிட்டு இருக்கீங்க வந்து கூப்பிட்டு வந்து அடிக்கிறான் யார் ரோட்டில் கேட்டு பாருங்க. இது இவர் தான் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க என் பையனை வந்து. பங்களாமேட்டில் இருக்கு. ஊற்றினா தெரியுங்களா? பங்களாமேட்டில் என்னாச்சுன்னா தூங்கிட்டு இந்த பொம்பளை வந்து நைட்டு அவன்கிட்ட ஃபோன் பண்ணி ஏவி விட்டான். சரிங்க. ஏய் நம்ம கூட சண்டை பண்ணிட்டாங்க அப்படின்னு. அவன் பால் வாங்குறதுக்கு வந்தவன் இவர் 6 மணிக்கு பால் வாங்க தம்பிதாமன் அப்படிங்களா? சுற்றி போயிருந்தவன் 6 மணிக்கு பால் வாங்க போய்க்கிறாரு. இவன் பால் போய் வாங்க வந்தவன் இவர் போய் என்ன சொன்னார் அதுக்கு பின்னாடி அவர் சொல்லுங்க. வந்து அப்போ சொல்லிட்டு நான் பால் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு மெடிக்கல் போடலான்னு மெடிக்கலுக்கு மேலே படித்தேன் நான். அதுக்குள்ளே பிடிச்சி வரும்போது தடை போட்டுக்கிறாங்க இவங்க. வீட்டில் வந்து இவர் தான் கூப்பிட்டாரு. அதான் கூப்பிட்டு விட்டு இவரை வந்து என்னன்னு கூப்பிட்டாரு, கதவு தட்டுறாரு. அப்போ என் பையன் நான் போய் யாரான்னு போய் பாடுறான்னு. இவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி கவுன்சிலர் கூப்பிட்றாரு, என்னன்னு கேட்டு வாப்பா அப்படின்னு. இவன் பையன் போய் கேட்டு வர போனவனா மார்க்க இந்த கிரவுண்டில் விட்டு அடிச்சிட்டான். யாரை கேட்டுறவங்க பையனை திருப்பி பையனெல்லாம் விடல. பையன் அவன் செருப்புலேயே கழட்டி வச்சுட்டான். மூஞ்சி அடிக்கும் போது என்ன பண்ணிட்டான், வெந்திக்க இல்லைப்பா பாலாக்கு இருக்கு. இது அங்கே பாரு இருக்கு பாருங்க. சுக்குட்டிக்கா இருக்குது, சுக்குட்டிக்கா இருக்குது, பாலாக்கு இருக்குது. ஆ சுக்குட்டிக்கா. காய் இருக்கு இல்லைங்க? இதில் காய்கறி வராது. கண்டிக்கிற மாதிரி இருக்கு. கண்டிக்கிற இல்லை இல்லை சுக்குட்டிக்கிற பூரா சுக்குட்டிக்கிற. எவ்வளோ? 45. அப்புறம் என்ன ஆகி போச்சு, அக்கா கடைக்கிற பாலைக்கீரை அரைக்கிறேன். பப்பாளி கிலோ 50. அப்புறம் என்னாச்சு தலைவரா? போட்டுருக்க டிஷர்ட் மாதிரி போட்டுருக்காரு. நீங்கள் போட்டுருக்கேன். அப்புறம் கேட்டுக்கு தலைவரா என்ன தூங்கிட்டு இருக்கிறோம். அதாவது இது நடந்து எப்படின்னா, சரி இங்கே சண்டை யாராச்சும் பக்கத்தில் இந்த மக்கள் காய் போட்டு விற்கிறாள், அந்த இடத்துல எங்கள் சொந்தக்கார பொம்பளை கீரை போட்டு வச்சுருந்தாங்க. அவளுக்கும் எங்களுக்கும் சண்டை. நைட்டு இங்கே சண்டை வந்துன்னா மருமகன்லாம் கூட்டு வந்துட்டாயி அடிக்கிட்டு, மருமகன் லாரி ஓட்டுறாங்க அவனை கூட்டி வந்துட்டாங்க. கூட்டி வந்து சண்டை வந்துச்சா, அதோட போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு வீட்டில் போய் படுத்துட்டு இருக்கிறோம். காலையில் இவர் வந்து கதை தட்டுறாரு. எத்தனை மணிக்கு தட்டுறாரு? 6:30 மணி. இவர் பால் வாங்க போய்க்கிறார் அந்த டைமில். அப்போ நான் இருந்துட்டு படுத்துட்டு இருக்கேன் பெட்டில். அப்போ அது மாதிரி ஒருத்தர் வந்து கூப்பிட்றாரு. இவர் வந்து சொல்ல கவுன்சிலர் ஸ்ரீராம் கூப்பிட்றாருன்னு சொல்ல. நான் போய் கேட்டு வாப்பா.
அவன் போனோன்னையும் டே தாயோலி கொம்மாளாக்கா யாரை கேட்டுறா நீங்கள் வண்டி நிறுத்துற அப்படின்னு பேச முதல்ல வண்டி வச்சு வம்பளுக்குறாங்க இதுக்கு முன்னாடி என்ன உண்டா அது 2 விஐபி 2 பேர் இருக்கிறாங்க அவனுக்கு வண்டி நிற்க வைக்கிறா வண்டி யார் வக்கீல் பண்ணீங்களா வக்கீல் வண்டி இல்லை சாமி இருக்க மாதிரி பிஜேபியில் சேர்த்து போயிட்டான் அவனும் சேர்த்து போயிட்டா இப்போ போன வாரத்தில் அவனும் சேர்த்து போயிட்டான் பிரச்சனை போடுற 2 பேர் சேர்த்துட்டானுங்க நைட்டோ எல்லாம் திட்டம் போட்டாங்க ஊருக்குள்ள வந்து ஜாதி பற்றி பேசுனாங்கன்னு பொம்பளை ஊருக்குள்ள வம்பிழுத்து விட்டாங்க இவன் வண்டி எழுத்துனான்னு சொல்லி வம்பிழுத்தாச்சு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது காலையில போய் பையன் எல்லாம் சேர்ந்துட்டானுங்க அப்புறம் பெரிய மனுஷனுங்க சின்ன மனுஷனுங்க ஊருக்காக எல்லாம் சேர்ந்துட்டானுங்க சாமி கொத்தமல்லி இல்லை வீட்டில் தான் அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா ஊரே வந்துட்டாங்க ஜாதி பற்றி பேசுனா ஊருக்குள்ளே வந்தாச்சு இவன் வந்து என்ன பண்ணா வண்டி வச்சு வம்பிழுக்கிறான் ஊருக்காரரும் வந்துட்டாங்க இவங்களும் வந்துட்டாச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல எஸ்ஐ என்ன பண்ணிட்டான் வண்டி ஏற்ற வந்தான்னு சொல்லி பொய் கேஸ் போட்டான் வண்டி மண்டியெல்லாம் உடைச்சேன் குழம்பு கம்மன் தேவையில்லாத வேலை ஏதோ அதை வச்சு தான் குடும்பமே கஷ்டப்பட்டுருக்குது அது அந்த கேஸ் வேணும் அவன் அடிச்சானா அடித்த கேஸை போட்டுக்கோ அவன் ரிமாண்ட் பண்ணாலும் பரவாயில்ல வண்டியெல்லாம் கொண்டு நிற்க வச்சு அவங்கள பொல போட்டுட்டு லீவு கட்டிட்டு வண்டி மேலே தான் வண்டி கவுன்சிலர் வந்து இவனை பிடிச்சி அடிச்சான் இவன் சின்ன பையன் சும்மா இருப்பானா சும்மா இருக்க மாட்டாங்க திருப்பி அடிச்சுப்பாங்க அவன் 10 அடி அடிச்சா அவன் திருப்பி ஒரு அடி அடிக்க மாட்டான் 18 வயசு பசங்க ஒத்துக்குவானுங்களே இந்த காலத்தில் ஒத்துக்க மாட்டாங்க உனா இருந்தாலும் ஏறி நீ இருந்தா நீ ஒரு கை பாரு நான் ஒரு கை பாரு அப்படிதான் ஆமாங்க அதான் விஷயங்க தேவையில்லாம போய் சின்ன பசங்களை எல்லாம் போய் நம்ம போய் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை ஒரு அவன் என்ன கேட்டான் அவன் நியாயமாக தான் கேட்டான் ஊர் வண்டி பூரா உங்க வண்டி பூரா இங்கே நிக்குது எங்க வண்டி மூட்டை என்ன உங்களுக்கு குடைச்சல் கொடுக்குது அப்படின்னு கேட்டா எங்க பையன் கேட்க அதை பத்தி கேட்கல பாவம் ஊர் வண்டி எல்லா வண்டியும் ஊர் ரோட்ல தான் நிக்குதுங்க என்ன இருக்கு இல்ல இவன் பதவிக்கு வரதுக்கு முன்னாடி எங்க வண்டி கேட்டு பாருங்க அந்த இடத்துல வண்டி நிறுத்திருக்கு ஒரு லோடு மண்ணு குப்பை அது நாங்க வேற வண்டி வச்சு எல்லாம் கடத்தி கொண்டு போய் போட்டுட்டு அந்த இடத்த கிளீன் பண்ணி வண்டி நிறுத்துறோம் அது நிறுத்துறதுக்கு சூப்பரான இதாகி போச்சு இவனுங்களுக்கு மற்ற வண்டிக்காரனுக்கு இதாகி போச்சு இவன் வண்டி கடத்தினாக்கா நம்ம வண்டி நிறுத்தலாமே அப்புறம் என்னென்ன எழுதி கொடுக்குறானுங்க மீனாட்சியில் கடை போடக்கூடாதுன்னு ஸ்டேஷன் எழுதி கொடுக்குறாங்க அப்போ எங்கேருந்து விளையுது இது பிரச்சனை எங்கேருந்து விளையுது இங்கேருந்து விளையுது ஸ்டேஷனில் வந்து என்ன சொல்கிறான் மீனாட்சியில் கடை போடக்கூடாதுன்றான் போட உள்ள எதுக்கு போடணுங்க எதுக்கு ரோட்ல போறதுக்கு வந்து வந்து அப்புறம் கடை போட உள்ளே ஒரு 1.5 மாசம் இருக்குமா 1 மாசம் 1.5 மாசம் கடையை போட உள்ளே நிறுத்தி வச்சானுங்க ஆமா இங்க எங்க போட பையன் அதான் செல்வநாயகன் இப்பதான் போனல அவன் மிசக்காரங்க அவன் பைத்தியக்காரன் அவன் கொஞ்சம் பைத்தியக்காரங்க நம்மளே ஒரு விஷயத்துக்குங்க நின்று பேசுனாங்க நம்மள்ட்ட வேற எவனோ பேசுற மாதிரி பேசாதீங்க தனித்தனியாக வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்லேயே பேசிட்டாங்க ஆய்வாளர்லான்ட்டாங்க வேற வண்டியும் பேசுறேன் அங்கால கூட்டு போயிட்டாங்க நான் வேற வண்டி பேசுற மாதிரி பேசாதீங்க நின்றுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி ஒரு 10-20 பேர் நின்றாங்க என்னடா நின்றுக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் 2-3 வக்கீலாக கூட்டு போயிட்டாங்க சார் ஸ்டேஷனுக்கு வந்தால் என்னன்னு கேட்கணும் அவன் எதுவுமே விசாரிக்கல எங்களை வெளியே நிற்க சொல்லிட்டான் ஆமாம் அப்படிதான் அவங்க கேஸ் வந்து வேற மாதிரி எழுதிட்டாங்க இதெல்லாம் வந்து உனக்கு பாய் ஒன்றும் இல்லை பாய் நான் மாற்ற நினச்சிருந்தேன்னு வச்சுக்க சத்தியமாக சொல்கிறேன் ஸ்ரீராம் வேலையில் பண்ணியிருக்கேன் எப்படின்னு சொல்லிட்டேன் எவ்வளோ ஆச்சு 200 வெரி குட் பால் அவர் யாருங்க அப்போ எனக்கு வந்து இங்கே யார் பெரிய ஆள் சொந்தக்காரங்க தெரியுமா தெரியாதா பாய் தெரியும் தானே நான் நினைச்சேன் பண்ணியிருக்கேன் இல்லை நான் பண்ண நினச்சேன்னா பண்ணியிருப்பேன் இல்லையா சரி அவன் தான் பீத்திங்கன்னா நம்ம பீத்திங்க கூடாதுன்னு விட்டாச்சு இப்போ என்ன பண்ணுறான் அடி வாங்கினு கேவலம் தாங்க முடியாமல் அவதூறு பரப்பிட்டு இருக்கான் பைக் அடிச்சு போயிட்டாங்க லாரி அடிச்சு போயிட்டாங்க ஏரோப்ளேன் சரி பரவாயில்ல ஏதோ ஒரு விட்னஸ் காட்டுங்கயா அக்கா 40 ரூபா இருக்கு 30 ரூபா கொடுக்க இடதாக்கா எங்க கீழேங்க சரி 20 ரூபா கொடுங்க எந்த இடத்துலையுமே காய் ரொம்ப டிமாண்டு பாய் கேளுங்க ஒரு நாளைக்கு நான் ஒரு டன் காய் கொண்டு டெய்லி அழிக்கிறேன் இன்னைக்கு ஊட்டிக்கார வீட்டுக்கு வேண்டாம் பாய்
காக்கில் 20 ரூபா. என்னதான் பண்ணலான்னுக்கிறீங்க இந்த ஸ்ரீராம? எப்படி அவனுக்கெல்லாம் டிஎம்களை பதவி கொடுத்தாங்க? நீ அனுபவிச்சதெல்லாம் கம்மி, நான் அனுபவிச்சதெல்லாம் ஜாஸ்தி. அதான் அதுக்கெல்லாம் வச்சுட்டேன். பசங்களெல்லாம் நான் உருவாக்கிடுவேன். நான் சடான்னு 100 ரூபாய் இன்னொருத்தர் 100 ரூபாய்க்கு எத்தனை நாள் ஆகுது? அதெல்லாம் செட்டியார் பையன் உருவாக்கி வச்சுக்கிறான். அதே மாதிரி